திருப்பலியில் கூடுங்கள், இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். திருக்குலமே வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள், இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத தேவன் தன்னையே பலியாக தருகின்றார். அவரின் தியாகத்தால் வாழ்வு பெறுகிறோம், அவரின் தியாகத்தால் வாழ்வு பெறுகிறோம். அவர் அன்பு பிள்ளைகளாவோம், அவர் அன்பின் சாட்சிகளாவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தையின் வழியாக பயணிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். இந்த தவக்காலத்திலே சிறப்பாக ஜெபத்திலும் தபத்திலும் தான தர்மத்திலும் சிறந்து விளங்குவதைப் போல வார்த்தையான ஆண்டவர் எப்படி நம் மத்தியிலே செயலாற்றுகிறார், அவர் எந்த காரியத்தை நம்மோடு கூட பேச விரும்புகிறார் என்பதை அறிந்து செயல்படுகிற ஒரு பிள்ளைகள் அறிவாளிகளாக ஞானம் நிறைந்தவர்களாக கருதப்படுகிறார்கள். இந்த அருமையான நாட்களில் வார்த்தையின்பால் தாகம் கொண்ட பிள்ளைகளாக அந்த உயிருள்ள வார்த்தையை நம்முடைய வாழ்வுக்கு ஒரு விளக்காக எடுத்து செல்லுகிற ஒரு அபிஷேகம், வார்த்தையான தெய்வத்தை, ஆற்றல் அளிக்கக்கூடிய அந்த வார்த்தையை நம்முடைய ஆத்தும பலனாக நாம் நம்மோடு கூட எடுத்து கடந்து செல்வோம். ஆண்டவர் தாமே இந்த நாட்களில் வார்த்தையின் வழியாக நம்மோடு பேசி நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவர் நிறைவான ஆசிராலே உங்களை நிரப்புவார். சரியான வழியில் உங்களை அவர் எடுத்து செல்வார். வார்த்தை என்ற விளக்கை கொண்டு செல்லுகிற பிள்ளைகள் கண்டிப்பாக தவறி செல்ல முடியாது, தவறான வழியில் அவர்கள் கடந்து செல்லவும் முடியாது. இப்படிப்பட்ட நிறைந்த அபிஷேகம் இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து ஜெபிக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் நிறைவாய் கிடைக்க தொடர்ந்து இந்த திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். இந்த திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகளை எல்லாம் நினைத்து மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
இரக்கமாயிரும். மன்றாடுவமாக. பரிவுள்ள இறைவா, தவத்தால் புனிதமடைந்துள்ள உம்மக்களின் இதயங்களை ஒளிர்வித்தருளும். இறை பற்றுடன் உம்மை மன்றாடுவோருக்கு கனிவுடன் நீர் செவிசாய்த்தருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். தம் தூதரை அனுப்பி தம்முடைய ஊழியர்களை மீட்டார். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 14 முதல் 20, 24, 25 மற்றும் 28 முடிய. அந்நாள்களில் நெபுகத்நேசர் அவர்களை நோக்கி, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, நீங்கள் மூவரும் என் தெய்வங்களை வணங்கவில்லை என்பதும் நான் நிறுவிய பொற்சிலையை பணிந்து தொழவில்லை என்பதும் உண்மைதானா? இப்பொழுதாவது எக்காலம், நாதஸ்வரம், யாழ், கிண்ணரம், வீணை, பைக்குழல் முதலிய எல்லா வகை இசைக்கருவிகளும் ஒலிக்க கேட்டவுடன் நீங்கள் தாழ விழுந்து நான் செய்து வைத்துள்ள சிலையை பணிந்து தொழ தயாராய் இருக்கிறீர்களா? தொழாவிட்டால் அந்த நொடியிலேயே எரிகிற தீச்சுளையில் தூக்கி போடப்படுவீர்கள். உங்களை என் கையிலிருந்து தப்புவிக்கக்கூடிய தெய்வம் ஒன்று உண்டோ என்றான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் நெபுகத்நேசர் அரசனை நோக்கி பதில் மொழியாக, இதை குறித்து நாங்கள் உமக்கு மறுமொழி கூற தேவையில்லை. அப்படியே எது நிகழ்ந்தாலும் நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற தீச்சுளையில் நின்று எங்களை மீட்க வல்லவர். அவரே எங்களை உம் கையினின்றும் விடுவிப்பார். அப்படியே அவருக்கு மனம் இல்லாமல் போனாலும், அரசரே, நாங்கள் உம்முடைய தெய்வங்களை வழிபட மாட்டோம். நீர் நிறுவிய பொற்சிலையையும் நாங்கள் தொழப்போவதில்லை. இது உமக்கு தெரிந்திருக்கட்டும் என்றார்கள். இதை கேட்ட நெபுகத்நேசர் அரசன் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆகியோர் மீது வெகுண்டு எழ அவனது முகம் சினத்தால் சிவந்தது. வழக்கத்தை விட 7 மடங்கு மிகுதியாக தீச்சுளையை சூடாக்கும்படி அரசன் கட்டளையிட்டான். பின்னர் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆகியோரை கட்டி எரியும் தீச்சுளைக்குள் தூக்கி போடுமாறு தம் படை வீரருள் வலியவர் சிலருக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது நெபுகத்நேசர் அரசன் வியப்புற்று விரைந்தெழுந்து தம் அமைச்சரை நோக்கி, 3 பேரைத்தானே கட்டி நெருப்பினுள் எரிந்தோம் என்றான். ஆம் அரசரே என்று அவர்கள் விடையளித்தனர். அதற்கு அவன், கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் நெருப்பின் நடுவில் 4 பேர் உலவுகிறதை நான் காண்கிறேன். அவர்களுக்கோ ஒரு தீங்கும் நேரவில்லையே. மேலும் 4வது ஆள் தெய்வ மகன் ஒருவன் போல் தோன்றுகிறானே என்றான். அப்பொழுது நெபுகத்நேசர் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆகியோரின் கடவுள் புகழப்படுவராக. தங்கள் கடவுளை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் பணிந்து தொழ மறுத்து அரசனது கட்டளையையும் பொருட்படுத்தாமல் அவர் மேல் நம்பிக்கை வைத்து தங்கள் உடலை கையளித்த அவருடைய ஊழியர்களை அவர் தம் தூதரை அனுப்பி மீட்டருளினார் என்றான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழப் பெறவும் ஏத்தி போற்றப் பெறவும் தகுதியுள்ளவர். மாட்சியும் தூய்மையும் நிறைந்த உம் பெயர் வாழ்த்துக்குரியது.
அவரை புகழ்ந்து போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். உமது தூய மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்தப் பெறுவீராக. உயர் புகழ்ச்சிக்கும் மிகு மாட்சிக்கும் நீர் உரியவர். கெருபுகள் மேல் வீற்றிருந்து படுகுழியை நோக்குபவரே, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. நீர் என்றென்றும் புகழப்படவும் ஏத்தி போற்றப்படவும் தகுதியுள்ளவர். என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்தப் பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழ்ந்தேத்தப் பெறுவீராக. ஏத்தி போற்றப் பெறுவீராக. உயர் வானகத்தில் நீர் வாழ்த்தப் பெறுவீராக. என்றென்றும் நீர் பாடல் பெறவும் மாட்சி அடையவும் தகுதியுள்ளவர். என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருபவர் பேறு பெற்றோர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 31 முதல் 42 முடியும். இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள். உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார். யூதர்கள் அவரை பார்த்து, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என நீர் எப்படி சொல்லலாம்? நாங்கள் யாருக்கும் ஒருபோதும் அடிமைகளாய் இருந்ததில்லை. நாங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் ஆயிற்றே என்றார்கள். அதற்கு இயேசு, பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். வீட்டில் அடிமைக்கு நிலையான இடம் இல்லை, மகனுக்கு அங்கு என்றென்றும் இடம் உண்டு. மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலேயே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் என்பது எனக்கு தெரியும். ஆனால் என் வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இடம்பெறாததால் நீங்கள் என்னை கொல்ல முயலுகிறீர்கள். நான் என் தந்தையிடம் கண்டதை சொல்கிறேன், நீங்கள் உங்கள் தந்தையிடமிருந்து கேட்டதை செய்கிறீர்கள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, ஆபிரகாமே எங்கள் தந்தை என்றார்கள்.
இயேசு அவர்களிடம், நீங்கள் ஆபிரகாமின் மக்கள் என்றால் அவரைப் போல செயல்படுவீர்கள். ஆனால் கடவுளிடமிருந்து கேட்டறிந்த உண்மையை உங்களுக்கு எடுத்துரைத்த என்னை நீங்கள் கொல்ல முயலுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே, நீங்கள் உங்கள் தந்தையைப் போல செயல்படுகிறீர்கள் என்றார். அவர்கள், நாங்கள் பரத்தமையால் பிறந்தவர்கள் அல்ல, எங்களுக்கு ஒரே ஒரு தந்தை உண்டு, கடவுளே அவர் என்றார்கள். இயேசு அவர்களிடம் கூறியது, கடவுள் உங்கள் தந்தையெனில் நீங்கள் என்மேல் அன்பு கொள்வீர்கள். நான் கடவுளிடமிருந்தே இங்கு வந்துள்ளேன், நானாக வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இருகரம் குவித்து இறைவா தொழுதோம், இதயத்தை பதத்தில் பலியாயளித்தோம். இருகரம் குவித்து இறைவா தொழுதோம். நிலத்தில் விளைந்த மணிகள் குவித்து, கொடியில் குலுங்கும் கனிகள் உதித்து. நிலத்தில் விளைந்த மணிகள் குவித்து, கொடியில் குலுங்கும் கனிகள் உதித்து. படைப்புகள் அனைத்தும் பரம்புகழ் இசைத்து, படைப்புகள் அனைத்தும் பரம்புகழ் இசைத்து. பகலவன் ஒளியில் பலியாய் உயரும், இருகரம் குவித்து இறைவா தொழுதோம். இதயத்தை பதத்தில் பலியாய் அளித்தோம், இருகரம் குவித்து இறைவா தொழுதோம். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுப்பதற்காக நீர் எங்களுக்கு அளித்துள்ள இப்பலி பொருள்களை பெற்றுக்கொள்வீராக. உமது பெயரின் மாட்சிக்காக பலி ஒப்பு கொடுக்க செய்த நீர் அதனை எங்களுக்கு அருமருந்தாகிட செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீரே. அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர்,
வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை எமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அது திரும்ப நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், உலகில் முக்குகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பர்
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, தந்தையிடமிருந்து நமக்காக அனுப்பப்பட்டவர். இவரை அறிந்து இவர் கூறுகிற வார்த்தைகளை கேட்டு செயல்படுகிறவர்கள் பேறு பெற்றவர்கள். இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். ஆண்டவர்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கொலோசியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் பவுலடியார் மிக அழகாக ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். கடவுளுள் தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு நம்மை உட்படுத்தினார். அவருடைய இரத்தத்தால் நாம் மீட்பையும் பாவ மன்னிப்பையும் பெறுகிறோம் என்று. கடவுள் நம் அனைவரையும் அவருடைய அந்த அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு நம்மை உட்படுத்துகிறார். அப்போ இந்த ஆட்சி என்று சொல்லுகிற வார்த்தை இந்த மகனோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு அடையாளம். ஆகவே தான் நம்ம ஆண்டவருடைய இறையாட்சிக்குள்ளே போகணுன்னா இந்த மகனோடு நம்ம இணைந்திருக்கணும் என்று சொல்லுகிறோம். அப்போ மகனோட இணையணுன்னா வார்த்தை நம்ம ஆண்டவருடைய வார்த்தையோடு இணைந்திருக்கணும். வார்த்தை நமக்குள்ளே இருக்கணும். வார்த்தை மட்டும் இருந்தால் பார்த்தாது, அந்த வார்த்தையை செயல்படுத்துகிற மன உறுதியும் இரக்கமும் நம்மக்கிட்ட வேணும். ஆக இதெல்லாம் இணைந்திருக்கிற போது கண்டிப்பாக ஒருவர் அந்த பரிசை பெறாமல் போக முடியாது. கடவுள் கண்டிப்பாக அந்த இறையாட்சியினுடைய அபிஷேக பரிசை தருவார். அதற்கு நம்ம வல்லமையை கேட்கிறோம். ஆண்டவரே, எனக்கு அதை ஞானத்தை தாங்க, ஒளியை தாங்க, ஆண்டவருடைய வல்லமையான ஒரு கிருபையை தாங்கன்னு சொல்லி மன்றாடுவோம். நீர் மட்டும் இல்லாதிருந்தால் இந்த வாழ்க்கையினுடைய எல்லா கட்டங்களும் நம்ம சிதைந்து போயிருப்போம். ஆண்டவர் இறுக பற்றி பிடித்து கொண்டு இதோ அவரே நமக்கு எல்லாம் என்று நினைத்து இந்த பாடலில் மன்றாடி ஜெபிக்கிறோம். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை
என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறைத்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறைந்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். ஆமென். அன்பின் பரமபிதாவே, நீர் எங்கள் மீது இரக்கம் கொள்ளாமல் போயிருந்தால் நாங்கள் எங்கேயோ அழிந்து போயிருப்போம். ஆண்டவரே, இதோ எங்கள் மீது இரக்கம் கொண்டதினாலே தானே உன் மகனை எங்களுக்காக நீர் அனுப்பினீரப்பா. இதோ அன்பார்ந்த மகன் என்று வேதம் சொல்லுகிறபடியாக இந்த அன்பார்ந்த மகனின் அடையாளத்தை எங்களுக்காக இழக்க துணிந்த உடைய பெரிய கிருபைக்கு முன்பாக எங்களை நாங்கள் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். எங்களையும் இழக்க துணியாத உடைய பேரன்பு எங்களை காத்துக்கொள்ளும் என்று நாங்கள் நம்புகிறோம். தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். என்னை தொட்டு தூக்கிவிட நீர் ஓடோடி வந்தீரே. தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். என்னை தொட்டு தூக்கிவிட நீர் ஓடோடி வந்தீரே. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. என் ராஜா என் தேவா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறைந்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். ஆம் ஆண்டவரே, பரிசுத்த இரக்கமும் கிருபையும் எங்களை காத்து கொண்டதற்காக, எங்கள் பக்கமாக நீர் குனிந்து எங்கள் கூக்குரலை கேட்டதற்காக, உடைய திருமுக ஒளியினால் எங்களை நிரப்பியதற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு நாள் நாங்கள் உம்மை முகமுகமாய் பார்த்து ஆண்டவரே உம்மை தரிசித்து உம்மையே சேவித்திருக்கிற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் கொடுக்க தொடர்ந்து நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. தாயின் கருவினிலே என்னை தெரிந்து கொண்டீரே. தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. தாயின் கருவினிலே என்னை தெரிந்து கொண்டீரே. தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. அன்பே எந்தன் ஆயுளுயிரே, ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். அன்பே எந்தன் ஆருயிரே, ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறைந்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. ஆமென். எங்கள் அன்பின் பரமபிதாவே,
உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கம் மட்டுமே எங்களுக்கு இது இந்த உலகத்தை கடந்து செல்ல எங்களுக்கு பலன் தரும் என்று நம்பி இருக்கிறோம். உலக பொருட்களோ பணமோ அதிகாரமோ பெருமைகளோ அல்ல ஆண்டவரே, உம்முடைய இரக்கமும் கிருபையும் எங்களோடு நிலைத்திருக்கும்படியாக போராடுகிற பிள்ளைகளுடைய வேதனைகளுக்கு மத்தியிலே நாங்கள் இதை ஜெபமாக்குகிறோம். ஆண்டவரே, உடலோடு போராடி போராடி நொந்து போன பிள்ளைகளாக இருக்கிற என்னுடைய ஜனத்திற்கு மத்தியிலே நாங்கள் நின்று செபிக்கிறோம். போர்களும் வேதனைகளும் சூழ்ந்து கிடக்கிற ஒரு சூழலுக்கு மத்தியிலிருந்து நாங்கள் உம்மிடத்திலே கதறி கேட்கிறோம். அப்பா, இதோ பொருளாதார வீழ்ச்சி அடைந்து கிடக்கிற நாடுகள், பொருள்கள் வாங்க முடியாத ஒரு வேதனை கிடக்கிற பிள்ளைகள் எல்லாம் பட்டினியால் செத்து மடிந்து கொண்டிருக்கிற ஒரு வேதனை ஆண்டவரே, இந்த வேதனைகளுக்கு மத்தியிலிருந்து நாங்கள் கதறுகிறோம். ஆண்டவரே, பாவத்தினுடைய சூழ்ச்சியினுடைய அந்தகார இருள் எங்களை சூழ்ந்து நிற்கிற அந்த வேதனைகளுக்கு மத்தியிலிருந்து நாங்கள் உம்மை கூவி அழைக்கிறோம். தகப்பனே, வாலிப பிள்ளைகள் எல்லோருமே ஆண்டவரே உம்மை விட்டு விலகி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேதனையும் மிகுந்த ஒரு காலகட்டத்திற்குள்ளே நின்று நாங்கள் உம்மை கூவி அழைக்கிறோம். தகப்பனே, சிறு குழந்தைகள் எல்லாம் சிறு வயதிலேயே தீமைகளுக்கு இதோ உட்படக்கூடிய வேதனைகள் சூழ்ந்து கிடக்கிற ஒரு வேதனைகளுக்கு மத்தியில் இருந்து நாங்கள் உம்மை கூவி அழைக்கிறோம். பரிசுத்த பிதாவே, எங்களை நீர் வாழ வைக்கிறீர் என்பதை நாங்கள் அறிவோம். ஆனால் ஆண்டவரே, நீர் விரும்பும்படியான ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழுகிறோமா என்பதை நாங்களே அறிய முடியாத ஒரு வேதனையிலே தவிக்கிற இந்த தவிப்பை தேவரீர் அறிந்து எங்களுக்கு நீர் உம்முடைய வல்லமையின் ஆற்றலை நிறைவாய் தருவீராக. ஆண்டவரே, பெலன் இழந்து கிடக்கிற பிள்ளைகள் எல்லோருமே பெலன் அடைவார்களாக. ஆண்டவரே, நீர் வராமல் இருந்திருந்தால் இந்த ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்காது, கிருபைகள் எங்களுக்கு கிடைத்திருக்காது. ஆனாலும் ஆண்டவரை, கிடைத்ததை நாங்கள் நழுவ விட்டுவிடாதபடிக்கு தேவரீர் எங்களுக்கு கொடுக்கிற இதோ உண்மையான வார்த்தையை அறிந்து அந்த உண்மையின்படி நாங்கள் ஒழுகி வாழ்ந்து செயல்பட்டு உமக்கு உகந்த பிள்ளைகளாயிருக்க எங்கள் அகக்கண்களை திறப்பீராக. பரிசுத்த தெய்வமே, எது உண்மை, எது உயிர், எது வாழ்வளிக்கும் என்பதையெல்லாம் நாங்கள் அறிந்து செயல்பட எங்களுக்குள்ளே நீர் ஆற்றலாய் இருந்து பேசுவீராக. ஆவியானவர் தாமே முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் என்று சொன்ன அதே ஆவியானவர் தாமே எங்களினுடைய இதயத்தின் உட்பணங்களை நிரப்புவாராக. பரிசுத்த இரக்கம் என்னாலும் ஆவியானவருடைய துணையோடு எங்களை காத்து வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்தி இந்த ஜெபங்களையும் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீர், கவலைகள், ஜெபங்கள், வேதனைகள், வலிகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் அதே இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் வழியாகவே நாங்களும் ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். 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 நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட மறைபொருள்கள் எங்களுக்கு விண்ணக மருந்தாய் அமைவனவாக. அதனால் இவை எங்கள் உள்ளங்களில் குற்றங்களை கழுவி முடிவில்லாத பாதுகாப்பில் எங்களை உறுதிப்படுத்துவனமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் வார்த்தைகளை அறிந்த பிள்ளைகளாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பாதுகாவலரே, எம்மை பாதுகாப்பவரே, உம்மை வாழ்த்த வந்தோம் எங்கள் சூசை மாமுனியே. எமக்கு வழியான, எமக்கு துணையான எங்கள் வழிகாட்டியே. எமக்கு விழியான, எமக்கு ஒளியான எங்கள் சூசையப்பரே. பாதுகாவலரே, எம்மை பாதுகாப்பவரே, உம்மை வாழ்த்த வந்தோம் எங்கள் சூசை மாமுனியே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு
எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.